வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. அப்போத்தா அடுத்தடுத்தது செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, அந்த வேலையெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தேவையில்லாமல் என்னை எதிர்க்கணும்னு நினைக்காத. இந்த வீட்டுக்கு வந்த மகராசி வந்த உடனே எப்படிப்பட்ட நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு. இவளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம்லாம் ஒரு முக்கியமாக, இது என் வீடு, இன்னமும் இது என் வீடு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே யார் யார் என்னென்ன பண்ணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவாவோட அம்மா தேன்மொழிக்கா இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மருமகளே, எனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கேயே நின்றுக்கங்க. என்னடா அது, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அப்பத்தாவை இங்கேருந்து எப்படி இருந்தாலும் பத்திரமா அமுச்சு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, டக்குன்னு ஒரு கால் வருது. அந்த இடத்துல ஜீவா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார், அவசியம் எங்கள் அப்பாத்தா அங்கே வந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவசியம் வந்து தான் ஆகணும், அவங்க வந்தால் தான் அடுத்தது ஏதாவது ஒன்று செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரி சார், இந்த விஷயத்த நான் என்னோடய அப்பத்தா கிட்டே சொல்லிவிட்டு இன்றைக்கே இப்பயே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னடா ஜீவா, யாருடா ஃபோனில்? இந்த வீடு யார் பேரில் இருக்குது? உன் பேரில் தானே இருக்குது. நீ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடித்தாதான் அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்களாம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுமா. தயவு செஞ்சு நீ போயிட்டு வா அப்பத்தா. அதுவும் கரெக்டு தான். சரி, என்னோடய மருமகளை கூட்டிகிட்டு நான் போகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்களா இல்லையான்னு நல்லாவே பார்க்குறாங்க. மனோ, ஏதாவது ஒன்று பண்ணுடா, நீயா பேசு. அதான் அப்பத்தா இங்கே இல்லைல்ல, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நல்ல விதமாக உனக்கும் அன்னிக்கும் குறை இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசித்து அதிரடியாக முடிவு பண்ணேன். சீக்கிரம்டா, அப்பத்தாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வேற சத்தம் போடுறதுக்குள்ளே எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணி முடி அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, அதான் அப்பத்தா போயிட்டாங்கல்ல, இங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைங்க. இல்லைப்பா தம்பி, உங்கள் அம்மாவும் இல்லை, அதே மாதிரி பாட்டியும் இல்லைல்ல, அதான் நல்ல மனசா நீங்கள் இங்கே இருக்கீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சுமதி அம்மாக்கிட்ட. சரிப்பா தம்பி, ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணுக்கு நல்லபடியாக நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி ரூமில் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுமதி எல்லா ஏற்பாடும் அவங்க தலைமையில் முன்ன நின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாமா, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சுமதி அம்மா மீனாட்சி மனசில் நினைக்கிறாங்க, பரவாயில்ல இவன் நல்லவனாக தான் இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா கேடி, இது எல்லாம் உன்னோட திட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னோட திட்டம்தான், இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, பரவாயில்ல, உனக்குள்ளேயும் அப்பப்போ நல்ல குணம்லாம் எட்டி பார்க்குது. ஏய், உனக்காக எதுவும் பண்ணலை, எங்கள் வீட்டு அன்னிக்காக நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். மனோ ரொம்ப நல்லவன். முதல்ல மனோக்காகவும் அன்னிக்காகவும் நான் என்ன வேணான்னு செய்வேன். உன்கிட்டலாம் நான் எதுவும் பேசலை, சரியா? இப்போ ஒன்று சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆமாண்டா, நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் அப்படி, நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருக்கியா? உங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காத, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னோன்னே, என்னம்மா அங்கே பேசிக்கிட்டு இருக்க, இங்கே வாமான்னு சொல்லி மீனாட்சியை கூப்பிட்டேன்னா, மீனாட்சியும் சுமதி எல்லோரும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா இந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கணும், கடவுளே நீங்கள் தான் துணையாக இருக்கணும். கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை பனி போல் போகிற அளவுக்கு சின்னதாக கொடுங்க, சந்தோஷத்தை நிறையா நிரந்தரமாக தங்குற மாதிரி கொடுங்கங்கிற மாதிரி மீனாட்சி சாமி கும்பிட்டுருக்காங்க. என்னோடய ஆசை எல்லாமே என் 2 பொண்ணுங்களும் நல்லபடியாக வாழணும் தான். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் கொடுத்துடாதீங்க, எனக்கு ஏதாவது கொடுங்கங்கிற மாதிரி சுமதி அம்மா மனசில் வேண்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அகிலா இங்கே வந்துட்டா அடுத்தது என்னென்னலாம் ஆக போகுதுன்னு தெரியலையே. இந்த குடும்பத்தில் அண்ணி என்ன கேட்க போகிறாங்க. நிம்மதியும் மன நிறைவும் தான். அதுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு நான் பார்த்துக்கணும். போன அகிலா என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். கடவுளே, போனவங்க போனதாகவே இருக்கட்டும். திருப்பியும் எக்காலத்துலேயும் இந்த விஷயம் அன்னிக்கு தெரியவே கூடாது. ஏற்கனவே பாண்டியை பற்றியும் பாட்டியை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சே கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை மாப்பிள்ளை தங்கமானவர் தான், அண்ணன் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருப்பினும் உதவி செய்ய போன இடத்துல இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் எக்காலத்துலேயும் தேன்மொழிக்கும் அவங்க அம்மா அந்த குடும்பத்துக்கு தெரியவே கூடாது. நீ தான்ப்பா துணையாக நிற்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மனம் அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தம்பி, ஏன் தம்பி, பரவாயில்ல, இல்லை நீங்கள் தான் எல்லாம் இருந்து
எங்களை முன்ன நின்று எது சரி எது தப்புன்னு சொல்லணும், எனக்கு புரிய வைக்கணும். உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணனால மாப்பிள்ளைன்னு தள்ளி வச்செல்லாம் பார்க்க வேணாம். ஏதாவதுனா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். உங்கள் வீட்டில் இப்போ நான் ஒரு பையன் போல், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைன்னு தள்ளி வைக்காமல் என்ன பையனாக வந்து பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப, அடுத்தது என்ன பாலும் பழமும் தான், அதை போய் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஜீவா வந்து போகிறாங்க. அந்த இடத்துல, ஏய் உனக்கு என்ன இதெல்லாம் தெரியும், எல்லா விஷயத்துக்கும் நீயே போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சமயக்கட்டுக்கு போய் நிற்கிறாங்க. பார்த்தா எங்கே பால் இருக்குன்னு தெரியல. அதுக்கு தானே நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைக்குள்ளே தான் பாட்டி எப்போதும் பால் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து பாலை காய்ச்சி அப்படியே வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டு ரெடி பண்ணி, பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுது, பரவாயில்ல உனக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு காமெடியாக வந்து கலாய்க்கிறாங்க. டேய் செம்மையாக வந்து கோவத்தில் இருக்கேன். ஏதோ எங்கள் அக்காவோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றினால தான் நான் இப்போ அமைதியாக இருக்கேன். ஏய் சும்மா சும்மா என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு கிச்சனுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குமா அந்த தம்பியோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, சும்மா வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான்லாம் எதுவும் வம்பிழுக்கல, உங்கள் பொண்ணு எது சொன்னாலும் தப்பாகவே வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறப்ப, சரி தம்பி விடுங்க விடுங்க, 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க. அண்ணிக்கிட்ட பாலும் பழமும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அக்கா அதை வந்து வாங்கிக்கிறாங்க. மனோவும் தேன்மொழியும் மாறி மாறி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே இந்த ஒற்றுமை எப்போதும் இங்கே தான் இதே மாதிரி நிரந்தரமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப பேங்க்குக்கு போகிறாங்க. நம்ம அப்போ போய் பார்த்தா தான் தெரியுது, ஏம்மா நாங்கள் தான் உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டோமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? அப்போனா இது எல்லாம் ஜீவா பையனோட வேலை தானா இது? அங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நல்ல விதமாக நடக்கணும்னு சொன்னப்பயே நம்ம முட்டுக்கட்டை போட்டதுனால இங்கே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? கடவுளே இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்களே. என்ன மருமகளே இதெல்லாம் உன்னோட திட்டமா? அத்தை உங்களை போல நான் அப்பாவி, இது மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தெரியாது. ஆமாம் உனக்கு யோசிக்க தெரியாதான், ஆனால் உன் புள்ள ரொம்ப வந்து விவரமான ஆளாக இருக்கான். எப்படி என்னை நைஸாக வீட்டை விட்டு இங்கே வெளில அனுப்பிச்சி விடுச்சிட்டான். அவனை சும்மா விட மாட்டேன். இருங்க அத்தை, இது எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் விட்டு கொடுத்து தானே போகணும். விடுங்க, என்கிட்ட நீங்கள் அப்படி தானே வந்து சொன்னீங்க, நான் என் மருமகிட்டையும் அப்படி தான் வந்து சொல்ல போகிறேன். விடுங்க அத்தை பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசும்போது